திமுகவிலும் இப்போ நான்லாம் திமுக அடிநாள் தொட்டு அண்ணா கூட இருந்தாங்க. அடிநாள் தொட்டு 1952லேருந்து நான் இருந்தேன். அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, அண்ணா நம்முடைய கட்சியினுடைய உயிர்நாடி என்பது நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தான். அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அதனால் அந்த தொண்டர்களிடத்தில் யாரெல்லாம் ஒழுங்காக நல்ல முறையில் நடக்குவாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தொண்டர்கள் வந்து தொண்டர்களை பார்த்து தலைமை அச்சப்பட வேண்டும், மக்களை பார்த்து அரசாங்கம் அச்சப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஜனநாயகம்னாரு. இப்போ தொண்டர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்கள் திமுகவில் இல்லை. திமுகண்டா அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இருந்தபோது என்னன்னா, எந்த பதவிக்கும் கீழே இருந்து தான் தேர்ந்தெடுத்து வரணும். எந்த பதவியாக, கட்சி பதவியாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கீழே இருந்து கட்சியினுடைய கிளைக்கழக செயலாளர்களை கூப்பிடுவாங்க ஒரு இடத்துக்கு. இப்போ திருச்சியில் 3 இடத்துல கூப்பிடுவாங்க. இன்னொரு பகுதியில் நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுறோம் சட்டமன்றத்துக்கு, இன்னும் சப்போர்ட் பண்ணோம், அவர் இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு, இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கார், இவ்வளவு நேர்மையாக இருக்கார், தொண்டர்கள் ஆதரவு அப்படின்னு கொடுத்தா இதெல்லாம் வச்சு சாயங்காலம் அங்கேயே உட்காந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு கட்சி சீட்டு அங்கேயே இன்டைரக்டாக சொல்லிவிடுவாங்க. டைரெக்டாக மறைமுகமாக அதான் அதை வந்து ஒரு மாநாடு போடும், மாநாட்டில் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதான் நடக்கும். இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. தொண்டர்களை பற்றி கேள்வி கிடையாது, மக்களை பற்றி கேள்வி கிடையாது. மேலே உட்காந்து இந்த கோபாலபுரத்துலேயோ அல்லது இதுலேயோ செனட்டாப் ரோட்லேயோ உட்காந்து இன்னார் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, அவன் பையன் எம்எல்ஏ, அவன் பேரன் எம்பி, இப்படின்னு எல்லாருக்கும் அதை மாதிரி கொடுக்குற நிலைமை வந்து ஒரு பாடு கட்சிக்கும் தொண்டனுக்கும் தொடர்பு இல்லை.